அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கங்கண்ணா. நான் சீமன் நாராயணன் நொச்சிக்குப்பம். சரிங்கண்ணா, சொல்லுங்க. நொச்சிக்குப்பம் நாம் தமிழரில் மீனவர் பாசறையில் ஒருங்கிணைப்பாளர். அண்ணா, நீங்கள் திராவிடத்தில் 50 ஆண்டு காலமாக நீங்கள் பயணிச்சிருக்கிறீங்க. திராவிடம் பார்த்தீங்கன்னா இது திராவிடத்தோடைய மண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கான விளக்கம் உங்களுக்கு கொடுக்க முடியுமாண்ணா? சின்ன வயசுலேருந்து திமுகவில் இருந்தோம்மா. காங்கிரஸோட ஆட்சி அப்போ இவங்க விமர்சனம் பண்ணி, கலைஞர் அண்ணா அவரை காமராஜரை விமர்சனம் பண்ணி, பக்தவச்சலத்தை விமர்சனம் பண்ணி இவங்க ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக பல பொய்களை சொல்லி இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இவங்க எந்த திராவிடம் போய் எந்த நாட்டில் போய் இவங்க போரிட்டாங்க. ராஜராஜ சோழன் ஒரே ஒரு தமிழன் தான், அந்த குடும்பம் தான் இன்றைக்கும் போரிட்டது. உலகம் ஃபுல்லாக போரிட்டு ஒரே ஒரு தமிழன் தான் போரிட்டாங்க. அன்னைக்கு அந்த காலத்தில் வியாபாரத்துக்காக கூட போன மீனவ மக்கள் தான், கரையோர இருக்கிற மீனவ மக்கள் தான் அன்றைக்கி அவங்க ராஜராஜ சோழனுக்கு சப்போர்ட் வந்தாங்க. வேறு யாரும் இல்லைம்மா. யாருமே எந்த கன்னடக்காரன் போனால், எந்த கேரளக்காரன் போனால் அன்றைக்கி போர் செய்கிறதுக்கு ஒன்லி தமிழ் தான்மா. ராஜராஜ சோழ குடும்பம் வாரிசு தான்மா போச்சு. இன்றைக்கி அந்த குடும்பமே ஒன்றும் இல்லாத போயிட்டாங்க. இன்றைக்கி இந்த மண்ணை ஏமாற்றி திராவிடம் சொல்லிட்டு ஆண்டுறாங்களே. அவங்க எத்தனோ லட்சம் கோடி, எத்தனோ லட்சமாக கோடி வச்சுட்டு இந்த ஏழைங்களை அப்படியே வச்சிட்ருக்காங்கம்மா. இந்த குழந்தைங்களுக்கு படிப்பு இல்லை, கல்வி. அவங்க ஹிந்தி வேணான்றாங்க. ஆனால் அவங்க நடத்துகிற கல்லூரியில் எல்லாமே, இப்போ காலேஜில் எல்லாமே ஹிந்தி இருக்குது. அவங்க எல்கேஜி படிக்கிற குழந்தைங்களே ஹிந்தி ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அரசாங்க பள்ளிகளை எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்கம்மா. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இது நினச்சாலே. ஆனால் இது உங்களுக்கு திராவிடத்திலே இருந்திருக்கிறீங்க, நீங்கள் வெளியே வர்றதுக்கான காரணம் என்னன்னா? இதை பார்த்து ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுதுமா. அது என்னன்னு தெரியுங்களா? ஒரு சின்ன உதாரணமாக எனக்கு என்ன தெரியுங்களா? இப்போ எங்கள் இடத்துல ஒரு கார்பெண்டரு, ஒரு பெயிண்டரு, எல்லா தொழில் செய்கிறவங்களும் எங்கள் இடத்துல இருந்தாங்க. காலையில் எழுந்தோடனே ஒரு 10-20 பேர் 50 பேர் நிற்பானுங்க. இன்றைக்கி அந்த வேலை செய்த கூட்டம் எல்லாமே போயிட்டு ஒயின் ஷாப்பில் நிற்கிறாங்கம்மா. இவங்க இந்த முத்துசாமி காலையில் 90 கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாரு. அது வேறு ஒரு குவார்ட்டர் வாங்கி ஒரு கட்டி கொடுத்துட்றானுங்க. இது என்ன பண்ணிச்சு, நைட்டு குடிக்கிறவனுக்கு மறுபடியும் அதே கண்டினியூவாக குடிச்சிட்டு வேலைக்கு போகிற ஆளே இல்லைம்மா. முன்னாடிலாம் வலையை டாக்குமெண்ட்ரி பிக்சர் மாதிரி இருக்காங்க அந்த கோல் தவறப்போ. இப்போ மோட்டர் போட்டு வச்சுக்கிட்டு உழைக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா மீன் விலையே இல்லை, மீன் விலையும் போகல, மீன் விற்க முடியல, ரோடை தாண்ட முடியல, குழந்தைங்க வர முடியல, போக முடியல. ஒரு நாய் கூட கிராஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அதாவது வயசு பிள்ளைங்களே கிராஸ் பண்ண முடியல. அவ்வளோ மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது. எப்படி இந்த ரோடு நாங்களாம் ஓடி விளையாடின இடம். கபடின்றது ஒரு சில பிள்ளைங்க தான் விளையாடுறதுக்கு. அன்றைக்கி 100க்கு 90 பேர் கபடி ஆடுவோம். 100க்கு 90 பேர் கபடி தான் எங்கள் வீர விளையாட்டே. கபடி, ஃபுட்பாலு, வாலிபாலு, இதில் இப்போ விளையாடுற பசங்களே இல்லைம்மா. கல்வி தரம் சுத்தமாக அடியோடு போயிடுதும்மா. அவங்க ப்ரைவேட் காலேஜில் படிக்கிற குழந்தைங்க தான் நல்ல மார்க் எடுத்து நல்லா வருதுங்க. இப்போ கார்ப்பரேஷன் ஸ்கூலில் மகாமட்டமாகி போச்சு. அந்த உயர்த்துறைன்ற எண்ணம் அந்த பள்ளி கல்வித்துறைக்கு இல்லை, உயர்கல்வித்துறைக்கு எதுவுமே கிடையாது. அவங்க ஒன்லி எல்லா துறையிலையும் கொள்ளை அடிக்கணும், கூட்டு கொள்ளை அடிக்கணும். ஒரு துறையை கூட கொள்ளை அடிக்காத துறையை சொல்ல முடியாதுமா. ஆனால் திராவிடர்கள் பிரிட்டிஷ் காலத்தில் அவர்களை எதிர்த்து எந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் எடுத்தாங்க, செய்தார்கள்? அம்மா தமிழை தவிர பிரிட்டிஷ்காரங்கிட்ட யாருமா யார் போறான்னா? எந்த கன்னடக்காரன் எங்கன்னா போராளின்னு ஏதாவது ஒரு பேரை சொல்ல. ராஜராஜ சோழ வாரிசு ஃபுல்லாக எல்லாரையும் சொல்லுவார். கமலாசன் என்ன சார் சொன்னார்? கன்னட தாய் தமிழ் மொழியிலிருந்து தான் வந்ததுன்னு சொன்னார். அது உண்மைதானே சொல்லியிருக்காரு. இதில் என்ன தப்பு இருக்கு? அதுக்கு போயிட்டு பெரிய போராட்டம் பண்ணிட்டு கன்னடத்தில் நாசம் பண்ணுறானுங்க. தமிழர்களுக்கு போராட தெரியாதா? இங்கே எத்தனை போராளிங்க இருக்காங்க. வானா இந்த இடத்துல போராடக்கூடாது, எல்லா மாநிலமும் ஒற்றுமையாக இருக்கணும்னு அமைதியாக இருக்கிறாங்க. இது தேவையில்லாத போராட்டம் பண்ணிட்டு கமல்ஹாசன் மாதிரி ஒரு நடிகை பிறக்க போகிறது கிடையாது. அவர் போயிட்டு ஒரு எம்பி பதவிக்காக தன்னை அடகு வச்சுட்டார். அவர் எவ்வளோ உயர்ந்தவர், எவ்வளோ நல்லவர், எல்லா திறமையும் இருக்கிற ஒரே நடிகர் கமல்ஹாசன் மட்டும்தான். சிவாஜிக்கு அப்புறம் அவர் தான். அண்ணா, கமலுக்கு ஆதரவா செந்தமிழன் சீமான் அண்ணன் அவர்கள் மட்டும்தான் குரல் கொடுத்திருக்கிறாரு. தமிழ் இனத்திற்காக போராட வந்த அரசியல் தலைவர்கள் நீங்க நினைக்கிறீங்களாண்ணா? நிஜமாமா. அவரை விட்ட ஒவ்வொரு தமிழனுக்கு, யாருக்கு கமல்ஹாசனுக்கு இல்லை, எந்த தமிழனுக்கு இடையூறு வந்தாலும் முதல்ல நிற்கிறது சீமானா தான் இருக்காரு. எதையும் எதிர்பார்க்காத குரல் கொடுக்குறவர் அவர். எவ்வளவு தூரம் இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும். கமல்ஹாசன் போய் இதுல போய் எம்பி பதவி வாங்கிட்டாரு, கமல்ஹாசன் போயிட்டு இதுல போய் எம்பி பதவி வாங்கிட்டாரு, அந்த மாதிரி உணர்வு அதை கூட அவர் நினைக்கல. அதே மாதிரி விஜய்க்கு அந்த காலத்துலேருந்து, அந்த நாள்ல இருந்து ஏதாவது ஒரு தொல்லை, ஏதாவது படம் ரிலீஸ் ஆகிற தொல்லை கொடுத்தாங்கன்னாக்கா சீமான் அண்ணன் தான் முதல்ல குரல் கொடுக்குறவர். அவர் தான் இருக்கார். தமிழனுக்கு குரல் கொடுக்குறவர் அவர் மட்டும்தாங்க.
தமிழை ஏமாத்தனவங்களாம் வேற வேற விஷயம். நானே அதில் ஏமாந்து பண்ண ஒரு ஆள். நான் விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் வந்து சீமான் அண்ணன் வந்து வெறுப்பு அரசியலை வந்து முன்னெடுக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு இதை வந்து சொல்லியிருக்கிறாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, வன்னி அரசுக்கு தமிழ் உணர்வே அவன் இல்லை, தமிழ்னா இல்லைன்னு சந்தேகமா இருக்குது எனக்கு. தமிழ்நாட்டில் கன்னடத்தில் வந்து அவ்வளோ கலாட்டா பண்றானுங்க. கமல்ஹாசன் என்ன பேசிட்டாரு, இதான் தவறா பேசுனா ஏதாவது சொல்லுங்களேன். இல்லை ஒரு ஒரு சொல்லுங்க, ஒரு சரித்திரத்தை சொல்லுங்க. தமிழ் கன்னடத்துக்கு இந்த இத்தனை வருஷம், இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கீழடியே சொல்லுது. 2000 ஆண்டுக்கு முன்னாடியே தமிழனோட இது வரலாறு சொல்லுது கீழடியே. ஏமா கீழடியே சொல்லுது 2000 ஆண்டுகளுக்கு. திருவள்ளுவர் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எழுதிட்டாரு. இப்ப ஆளும் அரசாங்கமே வந்து அதை பத்தி கேட்கலையே. ஏன்னா கர்நாடக அரசியல் அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றமே தலையிட்டு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கை விட்டுருக்குது. ஆனா இங்க தமிழக அரசு வந்து செவி சாய்க்காம அப்படி மௌனமா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா? அம்மா, தமிழ் உணர்வு என்னதானமா இவங்கெல்லாம் ஒன்றா சேருவாங்க. எந்த அமைச்சராவது குரல் கொடுத்தாரா? துரைமுருகன் சார் வந்து எந்த காலத்திலேயே இருந்து இருக்காரு. எந்த காலத்திலேயே இருந்து இருக்காரு, 67லேருந்து இருக்காரு. அவரே அவ்வளோ பெரிய மனுஷன். தமிழ் 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 செம்மொழி அது இதுன்னு பேசுறாங்க. எந்த இந்த சூழ்நிலைக்கு ஒவ்வொரு தமிழனும் கிளர்ச்சியை எழுதணும். திமுகவே குரல் கொடுக்கல. அவங்க கட்சியில மேலவை உறுப்பினர் கொடுத்துருக்காங்க, பாராளுமன்ற உறுப்பினர் கொடுத்துருக்காங்க. அவங்களே குரல் கொடுக்குற தமிழ் உணர்வு ஒரே ஒரு ஆள் சீமான் மட்டும்தான் குரல் கொடுக்குறாரு. அது இன்னும் ரத்தத்தோட கலந்த உணர்வு அவருக்கு. அதனால தாங்க நானே போய் திமுக விட்டுட்டு போயிட்டு சீமான் அண்ணன் கூட போய் சேர்ந்தேன். வாழ்றது சில காலமாவது அவர் கூட வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஆனா தமிழை வந்து கன்னடத்தின் தாய்மொழி அப்படின்னு சொல்றத கன்னடர்களால் தாங்கி கொள்ளவே முடியவில்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கன்னடத்துல இருந்து வந்த ஒரு ஈவேரா அவர்களை வந்து பெரியார் அப்படி நம்மளுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்க சொல்றாங்கன்னா இதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நானே 66 வயசாவது எனக்கு நானே ஏமாந்து தானே போயிட்டேன். பெரியார் தான் எல்லாம்னு சொல்லிட்டு நானே ஏமாந்து போய் தானே திமுக இத்தனை காலம் இருந்துட்டேன். தமிழன்னு எல்லாரும் தமிழை நினைச்சிட்டேன். சீமான் அண்ணன் தான் எங்களை போல ஆளுங்களை விழிப்புணர்வு செய்ய வச்சாரு. அவன் இன்னைக்கு வரைக்கும் கலைஞர்னா அப்படி அவ்வளோ. என்னோட சின்ன வயசுல தலையில மொட்டை அடிச்சுட்டு கருப்பு சிவப்பு நல்லா இருப்பேன் பாடி. கருப்பு சிவப்பு பெயிண்ட் அடிச்சுட்டு உதயசூரியனை வரைஞ்சிட்டு பைத்தியக்கார மாதிரிலாம் இவங்க வாழ்றதுக்கு நாங்கள் உழைச்சோம். திமுக காரன் வந்து கூலி வாங்காத ஒரு வேலைக்காரமா திமுக காரன். இதனால்தான் இன்னும் கூட திமுக ஓடிட்டு இருக்குது. கூலி வாங்காத அவன் துட்டே செலவு பண்ணிட்டு உழைச்சிட்டு ராத்திரி 2 மணி வரைக்கும் பெயிண்ட் அடிப்பான். ரோட்ல உதயசூரியனை வரைவேன். நானும் ரோட்ல உதயசூரியனை வரைகிறாள். தூங்கவே மாட்டேன். எலெக்ஷன் வந்துட்டேன். அறிவாலயம் என் வீட்டில் கூட அதிகம் தங்க மாட்டேன். அறிவாலயம் தான் அதிகம் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பேன். எதையும் எதிர்பார்க்காத. ஒவ்வொரு திமுக தொண்டனும் 50 வருஷம் திமுக காரன் அழுக்கு வயசாக கட்டின்னு இருப்பானு. இன்னைக்கு வந்து சேகர் பாபு அவன் ஆள்ற நாட்டை. கலைஞரை வந்து சட்டசபையில் அடிக்க போனான் ஜெயலலிதா அம்மா பீரியட்ல. அடிக்க கை வாங்கிட்டு போறான். இன்னைக்கு கண்ணு அப்படியே ரத்தம் தான் வர நினைச்சாலே. அவன் வந்து இன்னைக்கு திமுக ஆடுறாங்க. 12 அமைச்சருக்கு அண்ணா திமுக சேர்ந்தவங்கள இருக்கானு. KKS சாரு, ஏவா வேலு, இது போல எத்தனையோ அமைச்சருக்கு. அம்மையார் கனிமொழி அவர்களிடம் வந்து கன்னடத்துல வந்து இந்த கமல் பத்தின ஒரு சர்ச்சை உண்டானது அப்படின்ற ஒரு கேள்வி எடுக்கும் போது அந்த கருத்து வந்து நான் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போறாங்க, விலகி போறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சிரிப்பு தாமா வருது கலைஞரோட பொண்ணுன்னு சொல்றதுக்கே எனக்கு. இந்த சீமானண்ணன் பாத்தீங்களா, ஒரு 50 ரிப்போர்ட் இருந்தா கூட ரிப்போர்ட்டரை உனக்கு ஓட வைக்கிறாருல்ல. அவரு ஓடல, ரிப்போர்ட்டர் தான் ஓடுறானுங்க. என்னவா கேட்கறதுக்கு கலைஞரோட பொண்ணு ஒரு கமல்ஹாசன் இன்னும் சிறந்த நடிகர் கர்நாடகத்தில் பாதிச்சு இருக்காரு. நின்று ஒரு செகண்ட் பதில் சொன்னவனுக்கு என்ன இப்படி தலையை போயிட போகுது. வீரவசனம்லாம் பேசுவாங்க. அந்த அம்மா என் கூட பிறந்த தங்கச்சி அக்கா தங்கச்சிலாம் விஷசாராயம் குடிச்சு செத்து விதவை ஆயிடுறாங்க. இத்தனை விதவைங்க அதிகமாகறாங்கன்னு சொல்லி இதெல்லாம் பேச தெரியுது. அண்ணா ஆட்சியில் சாராயம் விற்கிறாங்க, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. என்ன பேசுறாங்க அவங்க? என்ன அவங்க வாழ்றதுக்கு தான் அவங்க அரசியல் நடத்துறாங்க. இன்னும் சேவை பண்ணியிருக்காங்க தமிழுக்காக. என்ன அவங்க என்ன பண்ணிட்டாங்க தமிழுக்கு? இன்னும் அந்த அம்மா பண்ணிட்டாங்க. ஏதாவது ஒரு சேவை சொல்லுங்க பாருங்க. தூத்துக்குடியில வந்து அத்தனை பேரை சுடுறாங்க, 20 பேருக்கு மேல சுடுறாங்க. அதுக்கு எந்த குரலும் கொடுக்கல. எடப்பாடி ஆட்சி போன உடனே எடப்பாடியை பிடிச்சி உள்ள போட்டுருவேன், அப்படி பண்ணுவேன், விசாரணை கமிஷன் வைப்போம், அது இதுன்னாங்க. எந்த நடவடிக்கை எடுக்கல. கொடநாடு விஷயம் கொலை வழக்கில் அப்படி நடவடிக்கை எடுப்பாங்க, எதுவுமே பண்ணல. அவங்களுக்குள்ள சமரசம் பேசிட்டு அப்படி. அப்ப நாங்களாம் திமுக உழைச்சவங்க பைத்தியக்காரனா? தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா
கமல் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்றதுக்கான ஒரு இது சொல்லியிருக்கிறாங்கன்னா அதை பத்தி என்ன சொல்ல வர்றீங்க? மோடி ஐயா இங்க வந்தாலே திருக்குறளை பேசுறாரு, திருவள்ளுவரை பத்தி தான் பேசுறாரு. தமிழ் மூத்த மொழின்னு அவர் வாயில பல முறை சொல்லிட்டாரு. தமிழ்ல இருந்து பிறந்ததுதான் எல்லா மொழியும் அவர் வாயிலே சொல்லிட்டாரு. அப்படி கமல்ஹாசன் சொன்னது மட்டும் என்ன தவறாகி போச்சு? அவர் என்ன சொல்லிட்டாரு? கமல்ஹாசன் மாதிரி சரித்திரம் தெரிஞ்சவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் எந்த விஷயமும் தெரியாம பேச மாட்டார், தெளிவா இருப்பார். ஜாதியில பிராமணங்க எப்போ தெளிவா தான் இருப்பாங்க. ரொம்ப தெளிவான ஆள், எல்லா திறமையும் இருக்கிற ஆள். தவறாக எங்கேயும் பேசி யார்கிட்ட மன்னிப்பு கேட்டது சரித்திரமே கிடையாது. ஆனால் இவ்வளோ பெரிய பாரதிய ஜனதா வந்து போய் அவரை போய் மன்னிப்பு கேட்க சொல்லுது. நீதி அரசர் போய் மன்னிப்பு கேட்க சொல்லிட்டார். தவறாக எதனா பேசியிருந்தா மன்னிப்பு கேட்கலாம். தவறாக ஏதாவது பேசியிருந்தா போய் மன்னிப்பு கேட்கலாம். அவர் எந்த தவறு பண்ணலையே. ஒவ்வொரு தமிழனும் தலையை நிமிர்ந்து தான் இருக்கிறானுங்க. அவர் மன்னிப்பு கேட்டாங்க, மரியாதையே போயிடும். அந்த மரியாதையோடு வாழ்றது ஒரு தமிழனோட குணம். தமிழிசை அம்மாவுக்கோ இப்படி பேசுகிறாங்கன்னு இங்கே ஒரு மாநில பொறுப்பில் இருந்தவங்க, ஆளுநராக இருந்தவங்க, கமல்ஹாசனை சின்ன வயசுலேருந்து அவங்க பார்த்தவங்க, அவங்க கூட இது மாதிரி கமல்ஹாசன் மேலே மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறாங்கன்னா இது எந்த வகையில் நியாயம்? நல்லா இருக்கா இது? குமரி ஆனந்தன் அவர் இன்னும் தமிழை வளர்த்தவர், இன்னை வரைக்கும் தமிழை வளர்த்துட்டு தான் இருக்காரு. அவரை மாதிரி தமிழ் இலக்கியம் பேசுறது ஆளே கிடையாது. கலைஞருக்கு ஈக்குவலாக பேசுவார். அந்த மாதிரி ஆள், வைகோ மாதிரிலாம் அது மாதிரி ஆள். அவருக்கு பிறந்த பொண்ணு வந்து இது மாதிரி பேசுறது மனசு கஷ்டமா இருக்கு, ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு.